நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா கேரட் எக் பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா முட்டையை ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன் பெருசு பெருசாக, கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன், ப்ளஸ் ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் 2 பெரிய கேரட் எடுத்திருக்கேன். அப்புறம் பாசுமதி ரைஸை ஊற வச்சு வச்சுருக்கேன். சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் எல்லாத்தையும் திருவி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம டபரா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். காஞ்சிடுச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இலை ஆட் பண்ணிக்கிறேன். லவங்கம் ஏலக்காய்லாம் வதங்கிடுச்சு. இப்போ ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஆட் பண்ணும்போது நம்ம சோம்பு ஆட் பண்ணணும், அதை மறந்துட்டேன். இப்போ சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் அளவு வதங்கிடுச்சு. இப்போ நான் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். 3/4% வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் திருவி வச்சுருக்க கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் போட்டு நல்லா கிளறி விட்டோம். இப்போ இது நல்லா வதங்குற அளவு வெயிட் பண்ணுவோம். ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நான் முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அப்படி பார்த்தா 1.5 டம்ளர் தண்ணி ரேஷியோவில் பார்த்தா இப்போ நான் 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் 5 டம்ளராக எடுத்துக்கிறேன். 5 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். கலந்து வச்சுருக்கேன் தண்ணி, அதை நான் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்தாச்சு. இப்போ உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கிட்டு ஹையில் வச்சு, சிம்மில் வைக்காமல் ஹையில் வச்சு நல்லா கொதி வந்தோடனே ரைஸ் போடுவோம். இப்போ நான் உப்பு செக் பண்ணி உப்பு வேணும்னா போட்டுக்கிறேன். செக் பண்ணியாச்சு. உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். இப்போ ஹை சிம்மில் வச்சு டபரா போட்டு மூடிடுவோம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி திரும்ப கலந்து விட்டு அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வைப்போம் சிம்மில். இப்போ கொதி வந்தோடனே நான் காட்டுறேன் உங்களுக்கு. கொதி வந்துருச்சு. நான் இப்போ ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கிறேன். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ் விட்றேன். 5 மினிட்ஸ் கழித்து எடுத்து திறந்து இப்போ கலரி விட்டுருக்கேன். இப்போ இன்னும் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு டம் போட போகிறேன். கலரி விட்டுட்டேன். இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா டம்மை போட போகிறேன். நல்லா மூடி நம்ம நல்லா டம் போட்டிருக்கோம். சிம்மில் வச்சுருக்கேன் நான். ஓகேவா? இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸ் டம் போட்டுட்டு இறக்குவோம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கேரட் எக் பிரியாணி. இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், அரிசியெலாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ கலரி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா கலரி விட்டேன். பிரியாணி சூப்பராக வெந்து நல்லா சூப்பராக இருக்குது. இதேமாரி நீங்களும் கேரட் எக் பிரியாணி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.